ஏன் அம்மா எப்ப பார்த்தாலும் சீனுவை திட்டிக்கிட்டே இருக்கு? அது நீ வயித்துல இருக்கும்போதே உங்க அப்பன் செத்து போயிட்டான். நம்மளும் ஆம்பளை துணை இல்லாம இருக்கோம். எதிர்த்த வீட்டுல ஒரு வயசு பையன் குடியிருக்கான். அவங்கிட்ட சகஜமா பேச்சு வச்சுக்கிட்டா ஊர் உலகம் ஏதாவது தப்பா நினைக்கும்பா. அதனாலதான் சீனு கிட்ட உங்க அம்மா சிடு சிடுன்னு இருக்கா. உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், சீனு ரொம்ப நல்லவன்ப்பா. சீனு, ஹாப்பி பர்த்டே டு யூ. சீனு, ஹாப்பி பர்த்டே டு யூ. நாம நகமும் சதையுமா பிசு பிசுன்னு பழகிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கே தெரியாம நீ பிறந்திருக்கிற. அதை அவன் சொல்லி கேட்க வேண்டியதா இருக்குது. ஹாப்பி பர்த்டே டு யூ சீனு. ஹாப்பி பர்த்டே டு யூ சீனு. எலுமிச்சம்பழ ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னடா பாக்குறீங்க? நான் ஹாப்பி பர்த்டே சொன்னா அதனோட ரகசியம் சீனுக்கு தெரியும், அப்புறம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல சீனு? அங்க தொங்குற பேண்ட் எடுத்துட்டு வா. ஆமா, இந்த மாசம் இன்னும் 2 தடவை பிறந்த நாள். 3-4 மேட்டர்ல மாட்டினா அதான் சீனு. ஏன்பா இருக்கிற பேண்ட கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அது உங்ககிட்ட இருக்க. அப்புறம் எனக்கு அவங்கிட்ட இருந்து வாங்கிக்க. அது யாருமே. Thank you. இதோ பாரு ஆல்பர்ட்னா, உன்னோட எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோ. மேக்ஸிமம் குறைச்சிக்க ட்ரை பண்றேன். இல்லனா அடுத்த மாசம் ஹாப்பி பர்த்டேக்கு நான் வருவேன். வருஷத்துக்கு 41 பிறந்த நாள். சீனு, இந்த தொடப்பு குச்சியை மந்திரிச்சு விட்டா மாதிரி இருக்கானுங்களே, இந்த 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கா. இல்ல தொழில உன் பேரை கெடுத்துருவானுங்க. அப்புறம் நானும் ஹாப்பி பர்த்டேக்கு வர முடியாம போயிடும். சீரியஸ் மேட்டர், ஃபீல் இட். பாரா, இவன் ஓண்டே வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டான்னா எவ்வளவு பெரிய திருடனா இருப்பான். ஃபைலே இல்லாம அடிச்சு போயிட்டானே. காலையில தொழிலுக்கு கிளம்பும் போதே இப்படி ஒரு மூஞ்சில முடிச்சா தொழில் நடந்த மாதிரி தான். நல்லா போனி ஆகுற மாதிரி ஒரு மூஞ்சி சொல்லுப்பா, பாத்துட்டு போறோம். இத பாரு. டேய் தீக்குச்சி, ஏண்டா இத போய் மூஞ்சிங்கறான்? அது முடிடா. அப்ப மூஞ்சி ஒரு ஃபைல் க்ளோஸ். லேய், என்னடா தூங்குற? தூங்குற பாசினு. பின்ன நீ சொன்னையே அந்த லட்சுமிகரமான முகம், அந்த முகத்துல முழிக்கிற வரைக்கும் நான் முழிக்கிறதே இல்லைன்னு முடிவு பண்ணப்பா. முழிச்சாதாண்டா லட்சுமிகாரன் தெரியும். கொரட்ட வேற. சீனு, அங்க பாரு. அந்த பொண்ணு தலையில பூ வச்சுட்டு போறத பார்த்தா லட்சுமிகரமான முகம் முடிக்க அந்த பக்கம் தான் இருக்கும் போல் இருக்கு. எந்த பக்கம்? அந்த பக்கம், அந்த பக்கம், முன் பக்கம். வா பார்க்கலாம். ஹலோ லட்சுமிகரம். தவற விட்டீங்க. Thank you. இல்லையா? ஆளோ பாரு. ஃபாதர், நான் காலையில இருந்து ஒரு 20 பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சிருக்கேன் ஃபாதர். அதுல ஒரு 19 பர்ஸுக்கு மட்டும் கர்த்தர்கிட்ட பாவ மன்னிப்பு வாங்கி கொடுங்க ஃபாதர். ஏன்பா 20 பர்ஸ் அடிச்சிருக்க, 19க்கு மட்டும் பாவ மன்னிப்பு கேட்கறியே? அந்த 20வது பர்ஸ் வேற யாரும் இல்ல ஃபாதர், உங்களுது தான். ஃபாதர் 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 வேண்டாம் ஃபாதர். ஃபாதர் ஃபாதர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சும்மா தமாஷு. வயசான காலத்துல ரோட்ல மாட்டிட்டு இதுல இருந்து தடிக்கு விட்டீங்கன்னா அப்புறம் காலுக்கு ஓடி போய்டு ஃபாதர். அப்புறம் எங்களுக்கு பாவ மன்னிப்பு யார் கொடுத்தா? ஃபாதர் உன்னை என்ன செய்யறான் பாரு. ஃபாதர் ஃபாதர் எனக்கும் ஃபாதருக்கும் கொடுக்கல் வாங்கல். நீங்கள் ப்ளீஸ் போங்கள். உங்க பர்ஸ் ஒண்ணு இல்ல, எடுத்துறேன். சீனு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் கர்த்தர் சொல்லிருக்காரு. நீ கேட்டா நான் தரமாட்டேன். ஐயோ, நான் கேட்டா நீங்க நிச்சயமா கொடுப்பீங்க ஃபாதர். இப்போ என்ன ஆயி போச்சுன்னா 2 குழந்தைங்களுக்கு அவசரமா மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்பட்டது. 19 பர்ஸ் அடிச்சா அப்பவும் பணம் பத்தல. பாய் பசங்க அவன் காஞ்சி போய் கிடக்குறான். உங்களை மார்க்கெட்ல பார்த்து உங்களை கேட்கலான்னு இருந்தேன். கேட்டிருக்கலாமே. அதுக்குள்ள இந்த 19 பர்ஸ்காரன் என்ன துரத்திட்டு வந்துட்டான். கேட்கறதுக்கு டைம் இல்ல, கப்புன்னு கை விட்டு கபால் உங்க பர்ஸ் அடிச்சிட்டேன். சூழ்நிலை தான் காரணம் ஃபாதர். அந்த சூழ்நிலையும் மீறி ஒருத்தன் நல்லவனா வாழணும், அதுதான்ப்பா வாழ்க்கை. சீனு, தயவு செஞ்சு உன் ரூட்டை நீ மாத்திக்கணும்பா. ரூட்? ஃபாதர் தேங்க்யூ வெரி மச். நல்ல வேலை ஞாபகம் விட்டீங்க. 12B நல்ல ரூட். நிறைய பிரச்சனை இருக்கு. உங்களை அடுத்த சனிக்கிழமை வந்து பார்க்குறேன். ஓகே சீனு, பாய் ஃபாதர். நெல்லுப்பா. Chino, Chino.
டேய் அச்சு, நீ எங்கடா இங்க வந்த? போ வீட்டுக்கு போ. நம்ம பாட்டிக்கு பக்கத்துல திண்ணையில நிறைய இடம் இருக்கு. நீ வந்து படுத்துக்கோ. அங்கெல்லாம் நான் வரக்கூடாது, போடா. நீ நினைஞ்சா நானும் நனிவேன். டேய் சார், ஜோரங்கிற வந்துரும். நீ போ, நீ போ. வா. ஐயோ, சொன்னா நீ கேட்க மாட்டிய. சீனுவே நான் தாம்மா கூட்டு வந்தேன். வாடா. அம்மா அம்மா, சீனு பாவம்மா. சின்ன பையன் விளையாட்டுத்தனமா கூப்பிட்டா பெரியவங்களுக்கு எங்க போச்சு அறிவு? என்னம்மா நீ? பாவம், அந்த பையன் மழையில நனைதுன்னு தானே கூட்டிட்டு வந்துட்டான். அதனால இப்ப என்னம்மா கெட்டு போச்சு? மழையில நனைஞ்சு காய்ச்சல் வந்தா மருந்து குடிச்சா சரியா போயிடும். ஆனா நம்ம வீட்டு மானம் போச்சுன்னா விஷம் குடிச்சா கூட சரியா போகாது. அத்தை, கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் கௌரவத்தோட குடிக்கணும்னு நினைக்கிறவனா? என்ன மச்சி கலருங்களே காணோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போலாமா? பாடுறா, பையனை கூட்டிட்டு பதிவிரத வராடா. ஓ, வெள்ள புறா பாவுண்டா. கூப்பிட்டா மாட்டேன் நான் சொல்ல போகுது. விடுறா. ஏம்மா இருமா, ரொம்ப அழகா இருக்க. நீ மட்டும் சரின்னு சொல்லு, உன்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்து. என்னடா நான் சொல்றது? ரொம்ப கரெக்ட். பதில் சொல்லாம போனா எப்படி? என்னடா தீக்குச்சி, வழக்கத்தோட உன் மூஞ்சி அசிங்கமா இருக்கு. இல்லடா இல்ல. என்னடா இது கத்தி எடுத்துட்ட? கட்டி பேசாத. என்னடா இது கத்தி எடுத்துட்ட? புத்திய வச்சு புழைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் கத்திய கையில எடுத்துட்டேன். என்ன பண்ண போற? அங்க வா. எங்க? என்ன தெரியுது? ஃபைனான்ஸ் கம்பெனி. அங்க பணம் போடுறதுக்கு எவனாச்சும் ஒருத்தன் பொட்டியோட வரத்தான் போறான், என்கிட்ட மாட்டத்தான் போறான். சீனு ஜெயில இருந்து வர்றதுக்குள்ள இந்த தீக்குச்சி பத்திக்கத்தான் போகுது, பரபரப்பா எரியத்தான் போகுது. அத வச்சு என்னோட வாழ்க்கை ஒளிமயமா ஆகத்தான்டா போகுது. அங்க வா. அவசரப்பட்டு கொலை பண்ணாதுடா. என் கொலை நடக்குது. வேணாண்டா, வேணாண்டா. Open the door. அம்மா! அறிவாளை கூட இந்த காலத்துல பத்திரமா எடுத்துட்டு போக முடியலையே. சீனு, எந்த பொண்ணுக்கோசரம் நீ சண்டை போட்டியோ அந்த பொண்ணு சம்பந்தப்பட்டவங்களே உன் மேல தப்பு இல்லன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கப்பா. நிஜமா? ஆமா, அந்த ரவுடி தான் தப்பு பண்ணான்னு ப்ரூவ் ஆயிருச்சு. உன்னை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. இது கொஞ்சம் பிடிக்கும். எல்லாரும் லிஸ்ட் எடுங்க. ஒவ்வொருத்த பிரச்சனையை மாத்தி எழுதிக்காதீங்க, நான் சொல்றேன். ஏன் இந்த ஆள் எப்பவும் சோகமாவே இருக்காரு? பெரியவரே, ஹலோ. ஓல்மேன் சீனு. நானும் வந்த நிலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு மாதிரி குழப்பமாவே உட்காந்துருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க. நான் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி போறேன். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் வெளியே போய் சரி பண்ணிடுறேன். தம்பி, மனிதாபிமானத்தோட இங்க இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் உதவி பண்ற உன்னோட நல்ல மனசை நான் பாராட்டுறேன். ஆனா எனக்கு உதவி செய்யறது அவ்வளவு சுலபம் இல்லப்பா.
உன்னால அது முடியாது. என்னால முடியாது நீங்களே முடிவு பண்ணிக்க போல் இருக்கு. நான் வழிய வந்து உங்க பிரச்சனை என்னன்னு நானே கேட்டேன் பாருங்க. என்ன சொல்லணும்? உங்க பிரச்சனை என்கிட்ட நீங்க சொல்றதுனால நீங்க செஞ்ச தப்பு எனக்கு தெரிஞ்சு போயிடுன்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட சொல்ல வேண்டாம். வேலை மிச்சம். கோ. ஏய், நீ உன் வயசு தமிழ்ல பேசுற. உன்னால ஒரு உயிரை காப்பாற்ற முடியுமா? சொல்லு. உன்னால ஒரு உயிரை காப்பாற்ற முடியுமா? சொல்லு. முடியுமா?